இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ப்ரோ. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சும்மா தரமான சம்பவம்னு சொல்லலாம். எப்படி தரமான சம்பவம் அஃபிஷியல் ஓட்டிங் நடந்திருக்கு. நேற்று நைட்டோட அஃபிஷியல் ஓட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி இவ்வளோ மெசேஜை நான் பார்த்தது இல்லைங்க. அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் கொடுங்க ப்ரோ, உங்கள் வீடியோக்கு தான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லி அவ்வளோ மெசேஜஸ். நார்மலாக ஒரு போஸ்ட் போட முடியல, அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே அதுதான் வருது. ஸோ அதுதான் இன்னைக்கு இந்த வாரத்துக்கான அஃபிஷியல் ஓட்டிங்கோட வந்தாச்சு. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிபி ட்ரக்கமானி பிக் பாஸ் 9 தமிழ். பிக் பாஸ் 9 தமிழில் இந்த வாரத்துக்கான ஃபைனல் அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் ப்ரோ எலிமினேட்டு அதை சொல்லு ப்ரோ. சனிக்கிழமை வந்துடுச்சு. ஸோ ஒரு எலிமினேஷனா 2 எலிமினேஷனா யார் ஃபர்ஸ்ட்டில் இருக்கா சொல்லு ப்ரோ, வெயிட்டிங்லேயே வெறியாகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கை தட்ட மாட்டீங்க. நீங்கள் ஒரு லைக்கை தட்டிங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம அந்த லைக்கை தட்டிக்கோங்க, தட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ யார் ப்ரோ ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் ப்ரோ, அதுக்கு தான் ப்ரோ இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் ஏதாவது மாற்றம் இருக்கா? நம்ம பார்வதி அவர்கள் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தாங்க, வேற யாராவது மேலே வந்திருக்காங்களா? நம்ம கம்மு மாமா மேலே வந்திருக்காரா இல்லை திவ்யா மேலே வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா மாற்றம் இருக்கே. என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க இருக்கே. ஆனால் திவ்யா ஃபேன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏதோ ஒன்று பண்ணி மேலே வந்துடுறாங்கன்றது தான் சொல்ல தோணுது. வேற மாதிரி அடித்து மேலே கூப்பிட்டு வந்துட்டாங்க திவ்யாவை. ஸோ 3வது பிளேஸில் இருந்த நம்ம திவ்யா இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வந்துட்டாங்க. போங்க என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற மாதிரி ஓட்டுகள் வந்துட்டு இருக்குங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி கிடையாதுங்க. நேற்று ஒரு நாளில் ஃபயராக ஓட்டுகள் நம்ம திவ்யா அவர்களுக்கு அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் திருப்பி வந்துட்டாங்க நம்ம திவ்யா அவர்கள். நேற்று ஓட்டிங் முடிவடைந்த நிலையில் ஃபஸ்ட்டு பிளேஸை பிடித்திருக்காங்க நம்ம திவ்யா. ஸோ வேற மாதிரி ஒரு சம்பவம் அஃபிஷியல் ஓட்டிங்கில் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கான். அன்அஃபிஷியல் என்ன ப்ரோ விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார் ப்ரோ, நீ என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் திருப்பி சொல்லிட்டேங்கண்ணா, அஃபிஷியல் ஓட்டிங் நம்ப வேண்டாம் ஓகேங்களா. விக்கல்ஸ் விக்ரமை கீழே இறக்கிட்டு திவ்யாவை மேலே ஏற்றணுன்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் போதும் ஓகேங்களா. அதே மாதிரி வியானாவை மேலே ஏற்றிட்டு திவ்யாவை கீழே இறக்கணும்னா ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் போதும் ஓகேங்களா. ஸோ அதை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கேம் பண்ணுறது, ஒரு கேம் பிளேன்றதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது திவாகர் வெளியே போன வீக்கே நான் சொல்லிட்டேன், எக்ஸ்போஸும் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போது திவ்யா அவர்கள் அந்த மேட்ரு விட்டுருவோம். நிறைய பேர் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு அந்த வெப்சைட்டை பற்றி அப்படின்னு சொல்லி. ஸோ அதை விட்டுருவோம். ஸோ இப்போ திவ்யா அவர்கள் மேட்ருக்கு வருவோம். திவ்யா அவர்கள் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. அஃபிஷியல் ஓட்டிங் முடிவடைந்த நிலையில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்க. ஸோ அவங்கள அசைக்கவே முடியாது ஓகேங்களா. கண்டிப்பாக ஒரு ஃபைனலிஸ்ட் ரெடிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் அடிச்சு. ஸோ இன்னமும் அவங்க கருத்துக்களை முன் எடுத்து வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போயும் எடுத்து வச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த சாண்ட்ரா பிரஜன் அவங்க 2 பேர் கூட சேராமல் தனியாக எடுத்து வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கான ஓட்டுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பயங்கரமாக ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்டேருந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட்டை என்னால் பார்க்க முடியுதுங்க ஓகேங்களா. ஸோ திவ்யா ஃபஸ்ட் பிளேஸ். ஸோ செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி அவர்கள். பார்வதி ஃபேன்ஸும் நான் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. எனக்கு அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ நாங்கள் ஸ்ரீலங்காலேருந்து பார்வதி ஃபேன் ப்ரோ, மலேசியாவிலேருந்து பார்வதி ஃபேன் ப்ரோ, கேரளாலேருந்து பார்வதி ஃபேன் ப்ரோன்னு சொல்லி அவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பார்த்துட்டு மிரண்டேன், என்னப்பா நம்ம பாரு அக்காவுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஆமாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் இன்க்ரீஸ் தான் ஆகும். அதுதான் நம்ம பார்வதி அவர்களுக்கு நடக்குது ஓகேங்களா. ஸோ பார்வதி அவர்களுக்கும் நம்ம திவ்யா அவர்களுக்கும் எவ்வளோ ஓட் டிஃப்ரென்ஸ் தெரியுமா? 4000 வாக்குகள் தான் டிஃப்ரெண்ட். அப்படி 4000 வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது ஓகேங்களா. வர வாரங்களில் கண்டிப்பாக பார்வதிக்கான ஃபேன் பேஸ் ஏறலாம், திவ்யா அது குறையலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். பட் இப்போதைக்கு திவ்யா அவர்கள் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, பார்வதி செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. 4000 வாக்குகள் தான் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. பட் பார்வதி அவர்களுக்கும் ஹியூஜ் சப்போர்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் சைட்லேருந்து வந்துட்டு இருக்கு. அவங்களோட கேம் பிளேக்கு இதே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்களா கண்டிப்பாக பார்வதியும் ஒரு ஃபைனலிஸ்ட்டுன்னு நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா. கண்டிப்பாக பார்வதி திவ்யாலாம் ஃபைனலிஸ்ட் தாங்க. தானா வினோத் நம்ம கமு மாமா இந்த 4 பேர் கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லி என்னோட கெஸ்ஸு. ஸோ பார்ப்போம். ஸோ தேர்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமு மாமா. கமு மாமாக்கும் ஓட்டுகள் சொல்லவா வேணுங்க. ஓட்டிங் இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யார் தெரியுமா ஃபஸ்ட்டில் இருந்தால் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். நம்ம கமு மாமா தான் ஃபஸ்ட்டு இருந்தாப்புல. கமு மாமா ஃபேன்ஸும் சும்மா சொல்லக்கூடாது, அப்படி ஓட்டு போட்டுருக்காங்க. எல்லாருமே வேறு நாட்டிலேருந்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க அண்ணனுக்கு. அவ்வளோ ஃபேன்ஸ் ஸ்ரீலங்கா மலேசியாலாம் தான் கமருதீனுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ். சீரியல் ஃபேன்ஸ்னு நினைக்கிறேன் எல்லாருமே. சீரியல் ஃபேன்ஸாக இல்லை கேமுக்காக பிக் பாஸ் கேம் பிடிச்சி அவர் கேரக்டர் பிடிச்சி ஃபேன் ஆனவங்களான்னு தெரில. யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கமு ஃபேன்ஸ், திவ்யா ஃபேன்ஸ் அண்ட் பாரு ஃபேன்ஸ் வேறு கண்ட்ரீஸ்லேருந்து, அதுவும் இந்தியாவில் வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எதனால உங்களுக்கு ஃபேன் ஆனீங்கன்னு சொல்லி ஓகேங்களா. ஸோ அடுத்து 4th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம்.
விக்கல் சிக்ரம் பற்றி எனக்கு பெருசாக தெரிலங்க. ஏன்னா விக்கல் சிக்ரம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்கார். பட் அவருக்கும் ஒரு செட் ஆஃப் ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்குன்றது எனக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ அவருக்கும் சப்போர்ட் இருக்குது, அவருக்கும் ஓட்டுகள் வருது. ஓகேங்களா, விக்ரமுக்கும் நம்ம கமு மாமாவுக்கும் எவ்வளோ தெரியுமா ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஒரு 10,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. எப்படி 10,000 வாக்குகள் டிஃப்ரென்ஸு. ஸோ விக்ரம் அவர்கள் மேலெலாம் வர முடியாது. ஸோ இவங்க 3 பேர் பிடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ கானா வினோத் நாமினேஷனுக்கு வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக கானா வினோத் ஃபர்ஸ்ட்டில் இருந்திருப்பாரு, நம்ம திவ்யா அவர்கள் செகண்டில் இருந்திருப்பாங்க, தேர்டில் நம்ம பார்வதி அக்கா இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் 4th கமருதீன் இருப்பாங்க. இதுதான் தெரிஞ்சிச்சு. ஸோ 4 பேர் ஃபைனலிஸ்ட் யாருப்பா அப்படின்றது நம்மளுக்கு ஓரளவு தெரிய வருது இப்போதைக்கு. ஸோ 4th பிளேஸில் விக்ரம் அவர்கள் இருக்காருங்க. விக்ரம் அவர்களும் ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு. 5th பிளேஸில் தாங்க அதிர்ச்சியான விஷயம், அமித்துக்கு ஓட்டுகள் தாறுமாறாக வந்துட்டு இருக்கு. இந்த வாரத்தை டாஸ்க்கை, அந்த ஸ்கூல் டாஸ்க்கை, ரெசிடென்ஷியல் ஸ்கூல் டாஸ்க்கை தூக்கி சாப்பிட்டாருன்னு சொல்ல தோணுது. அந்த தர்மலிங்கம்ன்ற கேரக்டரை மனுஷன் தர்மலிங்கமாக வாழ்ந்துட்டாருங்க. அந்த எனக்கு அவரை பார்க்கும்போது நண்பன் படத்தில் நம்ம சத்யராஜ் சார் வைரஸ் கேரக்டர் பண்ணியிருப்பார் இல்லையா, அவர் தான். என்னப்பா மனுஷன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாருப்பா, அதுவும் இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா அப்புறமா தான் சொல்ல தோணுது. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் பண்ணி தரஞ்சிட்டார் நம்ம அமித் அவர்கள். அதுவும் அவருக்கு பர்த்டே வேறு சூப்பராக இந்த வீக் அவருக்கு அமைஞ்சிருச்சு. ஓட்டுகளும் பயங்கரமாக தெரிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 5th பிளேஸில் நம்ம அமித் அவர்கள் இருக்காரு. 6th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ரவுடி அண்ணன். பேப்பர் ரவுடி அண்ணன் என்னென்ன இந்த வாரம் அம்பியா மாறிட்டீங்களேண்ணே, நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் அந்த ஃபார்முக்கு எனர்ஜிக்கு நீங்கள் வேறு மாதிரி இருந்திருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அப்படியே அமைதி ஆகிட்டாப்பில். அடுத்த வாரம் திருப்பி அண்ணன் வந்துட்டு அன்னியன் மூடுக்கு போகிறாரா இல்லையான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, நிறைய எதிர்பார்க்குறோண்ணே. பிஜிஎஸ் அவரையே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கினவர் தான் நீங்கள். நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம், கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ 6th பிளேஸில் நம்ம பிரஜன் அவர்கள் இருக்கார். 7th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா அவர்கள். அரோரா அவர்களுக்கு ஓட்டுக்களில் ஒரு டிப்பு தாங்க. போன வாரம் வந்துட்டு அவங்க 3rd பிளேஸில் இருந்தாங்க. இப்போ 7th பிளேஸ்னால் ஒரு பயங்கரமான டிப்பு தான். அவங்க வந்துட்டு இந்த வாரம் பெருசாக தெரியலையோ, நிறைய விஷயங்கள் எடுத்து வைக்கலையோ. நம்ம கானா வினோத்தோடு இருக்காங்க, அந்த காம்போ நல்லா இருக்குது கானா வினோத் அரோரா. பட் இன்னும் கொஞ்சம் கருத்துக்களை முன்னெடுத்து வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ 7th பிளேஸில் நம்ம அரோரா அவர்கள் இருக்காங்க. 8th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனி அவர்கள். கனி அவர்களுக்கும் ஓட்டுகள் இல்லை. ஓகேங்களா, இதுலேருந்து டேஞ்சர் ஜோன் தாங்க. கனி அவர்கள் லைட்டாக டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. அவங்க எதுக்கு இருக்காங்க ஏது இருக்காங்கன்னே தெரிய மாட்டேது. எஃப்ஜேவோட சுற்றுறாங்க. குரூப்பிசம் என்ன தான் இல்லைன்னு நினச்சாலும் நம்ம அப்படியே குரூப்பிசம் இல்லாத மாதிரியே ஒரு விஷயத்தை காட்டுறாங்க நம்மளுக்கு. பட் ஆனால் குரூப்பிசம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. சபரி, விக்கல் சிக்ரம், எஃப்ஜே, கனி அவர்கள் இவங்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் வியானாவும் உள்ளே சேர்ந்துட்டாங்க. இது குரூப்பிசம் இருக்குது, அதுவும் முக்கியமாக கனி அவர்கள் பண்ணுறாங்க. அது தெரியாத மாதிரி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ கனி அவர்களுக்கும் ஓட்டுக்கள் இல்லை. ஸோ 9th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா அவர்கள். நம்ம என்றைக்காச்சும் நினச்சி பார்த்துருப்போமா, வாரம் அவங்க வந்தபோது சாண்ட்ரா அவர்கள் கேம் ஆடும்போது நம்ம சாண்ட்ரா அவர்கள் 2nd பிளேஸில் இருந்தாங்க. பிரஜன் அவர்கள் அது அவங்களுக்கு கீழே இருப்பாங்க. இப்போ பார்த்தோன்னா பிரஜன் மேலே இருக்கார், சாண்ட்ரா கீழே இருக்காங்க. ஸோ சாண்ட்ரா அவர்கள் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குங்க. அது வந்துட்டு அவங்க கம்மி பண்ணிக்கிறாங்களா என்னன்னே தெரில. பட் ஆனால் அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ராங்கு. ஸோ 9th பிளேஸில் சாண்ட்ரா இருக்காங்க, ஓட்டுக்கள் இல்லை. 10th பிளேஸில் வியானா. ப்ரோ வியானாவை தூக்கி வெளியே போடுங்க ப்ரோன்னு சொல்லி அவ்வளோ மெசேஜஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போது இது கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக முடிவு பண்ணி வச்சுருக்கிறது என்னென்னா வியானாவில் ரம்யாவில் தான் தூக்கணும்னு சொல்லி. பட் டபுள் எலிமினேஷன் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ வியானாவை எடுத்தால் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வியானாவுக்கு ஓட்டுக்கள் சுத்தமாக இல்லை மக்களே. ஆனால் இவங்களுக்கும் விட ஒருத்தவங்களுக்கு கம்மியாக ஓட்டு இருக்குது. அது யாருன்றது நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வியானாவுக்கு ஓட்டுக்கள் இல்லை மக்களே. இந்த வாரம் ரொம்ப கிரிஞ்சாக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க, நிறையா இரிட்டேட்டிங்கான நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. கேமரா பார்க்குதா நம்மள இல்லையா, அமித் அவர்களுக்கு அந்த ஷூ கொடுக்காம வந்து ஒரு இரிட்டேட்டிங் டார்ச்சர் ஒரு பண்ணாங்க. ஸோ அவங்கள தூக்கி வெளியே போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கேமியானா பொய்யானா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வச்சுட்டாங்க. ஸோ லாஸ்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் வின்னர், பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் நம்ம ரம்யா ஜோ அவர்கள் தான் இருக்காங்க. ரம்யா ஜோ அவர்களுக்கும் வாக்குகளே இல்லை மக்களே, எட்டி கூட பார்க்க மாட்டுது. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ரம்யா ஜோ அவர்களுக்கு ஓட்டுகள் இல்லை. ஸோ வியானா ரம்யா ஜோலேருந்து ஒரு டிக்கெட்டை வெளியே அனுப்பிச்சிடலாம். சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தால். டபுள் எவிக்ஷனாக இருந்தால் வியானா ரம்யா 2 பேரையும் ஜோடியாக அனுப்பிச்சி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஷோ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்க, யார் வெளியே போகணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா விஜே பார்வதி, கானா வினோத், திவ்யா, கமு அவங்க 4 பேரும் ஃபைனல்ஸ் வந்துடுவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. ஏன்னா ஓட்டிங் அப்படி தான் போயிட்டுருக்கு, தாறுமாறாக போயிட்டுருக்கு நம்ம திவ்யாவுக்கும் விஜே பார்வதிக்கும். அதுக்கு அடுத்து கமு மாமா. விஜே பார்வதி அண்ட் திவ்யாவுக்கு தாறுமாறாக போயிட்டுருக்குங்க அஃபிஷியல் ஓட்டிங். நான் சொல்கிறேன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன். பயங்கர டஃப் காம்படிஷன் போயிட்டுருக்கு 2 பேருக்கு நடுவில். விஜே பார்வதி அண்ட் நம்ம திவ்யா அவங்க உள்ளே வந்துட்டு ஒரு அந்த ஹீரோ வில்லி அந்த கான்செப்ட் எடுத்து ஆடினாங்கன்னா பயங்கரமாக இருக்குன்னு தோணுது. கானா வினோதே கீழே இறக்கிட்டு இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி போயிடுவாங்க. எப்படி அர்ச்சனா மாயா போச்சு இல்லையா, அந்த மாதிரி போகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த கேம் பிளே அவங்க எடுத்தாங்கன்னா
நம்ம ஆடியன்ஸாக பார்க்குற நம்மளுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்றது என்னோட கருத்து. பட் அதை எடுக்கிறாங்களா இல்லைன்றதை பொறுத்து பார்ப்போம். பட் ஸ்டார்டிங்கில் திவ்யா உள்ள வைல்ட் கார்டாக வரும்போது இந்த கான்ஃப்ளிக்ட் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போது அஃபீஷியல் ஓட்டிங்கில் பயங்கரமான ஒரு ஃபைட், டஃப் காம்படிஷன் என்னால் பார்க்க முடியுது நம்ம திவ்யா அவர்களுக்கும் நம்ம விஜய் பார்வதி அவர்களுக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சு வியானாவில் ரம்யாவில் ஒரே விஷயம் நடந்தால் 2 பேரில் ஒரு டிக்கெட் காலி, டபுள் எலிமினேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வியானா அண்ட் ரம்யாவை தூக்கி வெளியே போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், மறக்காமல் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? விஜய் பார்வதிக்கா, திவ்யாக்கா, இல்லை நம்ம கமு மாமாக்கா, இல்லை விக்ரம்க்கா, அமித்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸ்க்ளூசிவான சாட்டர்டே ஹாப்பனிங்ஸ் அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.